சட்டமன்ற தொகுதியில் எஸ்ஐஆர் பயிற்சி கூட்டத்தில் அதிமுக மற்றும் சிபிஎம் கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் இன்றைய தினம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது வீடு வீடாக சென்று அந்த படிவம் வழங்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி கூட்டத்திற்கு பிறகாக தான் சென்னையில வீடு வீடாக சென்று அந்த படிவம் வழங்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கப்படும். இந்த நிலையில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 169 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் உதவி தேர்தல் ஆணையர் நடத்தக்கூடிய அந்த பயிற்சி கூடம் என்பது நடைபெற்றது. எழும்பூர்ல நடைபெற்றது. அப்போது பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கான பணிகள், பொறுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டது. அப்பொழுது வாக்காளர்களிடம் படிவங்களை 1 மாதத்தில் கொண்டு சேர்க்க முடியாது என அதிகாரிகளிடம் சிபிஎம் முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை பேச விடாமல் நாங்களும் 1 மாதத்தில் மக்களிடம் இந்த படிவங்களை கொண்டு போய் சேர்ப்போம் என அதிமுக முகவர்களும் கூச்சலிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. 1 மாதத்தில் படிவங்களை எங்களால் கொடுக்க முடியும் என அதிமுக முகவர்கள் பின்னால் இருந்து கூட்டத்தில் கத்தியதால் லேசான சலசலப்பு என்பது ஏற்பட்டது. குறுகிய காலம் இருக்கக்கூடிய நிலையில எப்படி அனைத்து மக்களிடையும் கொண்டு போய் படிவங்களை சேர்க்க முடியும் என சிபிஎம் முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில 1 மாதத்தில் படிவங்களை எங்களால் கொடுக்க முடியும் என அதிமுக முகவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தற்பொழுது சலசலப்பை அதிகாரிகள் சரி செய்ததற்கு பிறகாக பயிற்சி கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இன்று மதியம் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலுமே இருக்கக்கூடிய வீடுகளில் படிவங்களை தேர்தல் அலுவலர்களும் அதே போல பிபிஓ அலுவலர்களும் நேரடியாக சென்று வழங்க இருக்கிறார்கள். முன்னதாக முகவருக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சிபிஎம் முகவர்களுக்கும் அதிமுக முகவர்களுக்கும் இடையே லேசான சலசலப்பு என்பது ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.